என் லைஃப்பில் நடந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்னு சொல்லலாம். விஜய் அண்ணா பக்கம் ஒரு நிமிஷம் தான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிச்சு. அப்பா அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் என்கிட்ட இன்னும் ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போகும்போது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் வெளியே போயிட்டு ஒரு கெரியரில் சக்ஸஸ் ஆகுனா இவங்க எல்லாரையுமே நான் தாண்டி தான் போகணும். அப்போ இவங்க எல்லாரையும் நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் ஜெயிக்காததுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நிறைய பண்ணுறாருனா அப்போது ஜெயிச்சா கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணுவார்னு எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் 6th படிக்கும்போது. அப்போது அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிறாங்க, படிக்க வைக்கிறது எல்லாமே. இப்போது வீட்டில் ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக பேசினேன். தமிழ் நியூஸ் டிஎனர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கம்மாளப்பட்டி கிராமத்தில் உள்ள மாணவி பவித்ரா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தோட கல்வி விருது விழாவில் தேர்ச்சி பெற்று நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயை நேரில் சந்தித்து பரிசு பெற்றிருக்காங்க. அவர்கிட்ட விஜய் சந்தித்த அனுபவம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் பவித்ரா, 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. தமிழ் நியூஸ் டிஎன் சார்பாக வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தோட கல்வி விருதோட தேர்ச்சி பெற்று பரிசு பெற்றிருக்கீங்க. அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் லைஃப்பில் நடந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்னு சொல்லலாம். விஜய் அண்ணா பக்கம் ஒரு நிமிஷம் தான் இருந்தேன், ஆனால் அந்த டைம் ரொம்ப வேல்யூபிள்னு சொல்லலாம். இப்போது விஜய் சாரை நேரில் சந்தித்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் சார் உங்களை பார்க்கும்போது என்ன சொன்னார் உங்ககிட்ட? நீங்கள் விஜய் சார்கிட்ட என்ன கேட்டீங்க? நான் ஃபஸ்ட்டு போய் விஜய் அண்ணாவை சந்தித்தப்போ ஹாய் சொன்னேன். அவர் திரும்ப சொன்னார். அதுக்கப்புறம் என்கிட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பா அம்மா கிட்ட நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப பொலைட்டாக பேசினார். ஒரு லீடர் அப்படின்னு இல்லாமல் எந்த விதமான பார்ஷாலிட்டியும் பார்க்காம ரொம்ப பொலைட்டாக பேசினார். அப்புறம் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் என்கிட்ட இன்னும் ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போகும்போது சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவர் இவ்வளோ ரொம்ப நல்லா பேசினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த விதமாக பார்ஷியாலிட்டியும் பார்க்காம எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசுகிறாரு. அப்போ ரொம்ப ஹாப்பி. நீங்கள் விஜய் சார்கிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சிங்க? நான் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் 6th படிக்கும்போது. அப்போது அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிறாங்க, படிக்க வைக்கிறது எல்லாமே. இப்போது வீட்டில் ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக பேசினேன். அவர் ஃபங்க்ஷன் டென்ஷனில் இருந்தார். சரி முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட நான் உங்களோட ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லணும்னு நினச்சேன். அங்கே போன டென்ஷனில் எல்லாமே மறந்துட்டேன். அதனால் அப்படியே வந்துட்டேன். சரி, ஓகே. இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா படித்த மாணவர்கள் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அவங்களெல்லாம் பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது? அங்கே போன ஒரு சிலர்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாருமே நிறைய மார்க் எடுத்திருக்காங்க, என்னை விட ரொம்ப நல்ல மார்க்காக எடுத்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இப்போது நான் மட்டும்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க, அவங்கள நான் நல்லா படிக்கிறேன்னா அப்போது நான் டாமினேட்டிங்காக இருப்பேன். ஆனால் வெளியே போய் பார்க்கும்போது என்னை விட இன்னும் அதிக பேர் நிறைய மார்க் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் வெளியே போயிட்டு ஒரு கெரியரில் சக்ஸஸ் ஆகுனா இவங்க எல்லாரையுமே நான் தாண்டி தான் போகணும். அப்போ இவங்க எல்லாரையும் நான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டேன். அவரோட ஸ்பீச் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி இருந்தது? நாங்கள்லாம் டிவியில் பார்ப்போம், மொபைலில் பார்ப்போம், நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு விஜயண்ணா உள்ளே வரும்போதே செம்ம சந்தோஷம். அதுவும் இல்லாமல் எல்லோரும் கத்துனாங்க. இத்தனை நாள் நான் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தேன், அது நேரில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் கத்துனாங்க, நானும் கத்துனேன். அதுக்கப்புறம் அண்ணாவுடைய டைலாக்ஸ், அதாவது நிறைய பேசுவார் இல்லையா, கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசினார். அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ணாவோட ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ட்ரக்ஸை பற்றியெல்லாம் பேசினார். அவர் ஒரு கோட் கூட சொன்னார், சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்ப்ரரி ப்ளஷர் சொன்னார். அதெல்லாம் எங்களை திருப்பவும் சொல்ல வச்சார். அவரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள்லாம் உங்ககிட்ட எப்படி அணுகுனாங்க? இப்போ போக்குவரத்து, உணவு வசதி எல்லாம் எப்படி இருந்தது? அவங்க எங்களுடைய அமௌண்ட் எல்லாமே, அதாவது செலவு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இப்போது நாங்களாக போனோம் அப்படின்னா எங்களால் கண்டிப்பாக போயிருக்க முடியாது, விஜயனாவையும் பார்த்துருக்க முடியாது. அவங்க யாருமே இவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு பிஹேவ் பண்ணலை. எல்லார்ட்டையுமே பொலைட்டாக, அதாவது எல்லார்ட்டையுமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. யாரையுமே பார்ஷாலிட்டி வச்சு பார்க்கல. எல்லார்ட்டையும் நல்லாவே பேசினாங்க. சேஃபாக கூட்டிகிட்டு போனாங்க, சேஃபாக கூட்டிகிட்டு விட்டுட்டாங்க. இப்போது விஜயோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக 2026 அவருடைய வெற்றி வாய்ப்புக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவர் ஜெயிக்காததுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நிறைய பண்ணுறாருனா, அப்போது ஜெயிச்சா கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணுவார்னு எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எனக்குன்னு பெருசாக எய்ம் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேரும் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி 12th முடிக்கிற வரைக்குமே நான் எய்ம்னு எதுவுமே பெருசாக யோசிச்சிக்கல. சரி 12th முடிச்சதுக்கப்புறம் அப்பாவுடைய ஆசையை நம்ம ஏன் நிறைவேற்றக்கூடாதுன்னு பார்த்தேன். அப்பயும் எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ணா வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து வெட்டினரிக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். கவர்மெண்ட் காலேஜ் வந்தால் பார்ப்போம்.